எனக்கு ஒரு இன்னொன்று பண்ணியிருக்கலாமோன்னு ஒன்று தோணுச்சு இயக்குனருக்கு. கொஞ்சம் பேர பேசணும், எனக்கு எல்லாம் பேசணும் டிஸ்டர்ப் ஆகும் எனக்கு. இப்போது தான் பொண்ணு வந்து ஒருத்தனை லவ் பண்ணுதுன்னு விஷுவலாக ஒருத்தனை காட்டுறீங்க, ஓகே. அந்த பொண்ணு சொல்கிறார் வேணாப்பா நல்ல வேலைன்னு சொல்கிறாப்புல. நமக்கு புரியுது வேறு யார் நினச்சி சொல்கிறான்ட்டு. அந்த பொண்ணும் இல்லை நல்ல வேணும்னு சொல்லுது. ஆனால் அவன் யார் நமக்கு மேக்ஸிமம் யாரும் தெரிஞ்சிருந்தா கூட சில இந்த பாமர மக்கள் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இதில் இருப்பாங்க. அப்போது நமக்கு புரிஞ்சது என்ன, தான் பெற்ற பொண்ணை லவ்ங்கிற இதில் ஏமாத்துறவன் யாருன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு வீடியோவில் பார்த்தவன் தானே, அவன் தாங்கிறத கொஞ்சம் கன்வே பண்ணணும். அது நீ பண்ணல, நாங்கள் நாங்களாம் புரிஞ்சுக்கிறோம், எங்கள் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறோம். நீதான் அது இன்னும் அவன் தான் இவனா அந்த கொலை பண்ணும்போது கொளுறா அப்படின்னு எங்களுக்கும் அது வெறி வரும். ஆனால் அது கொஞ்சம் அது மட்டும் தான், மற்ற எல்லாமே சூப்பர். படம் பார்க்க 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 நம்ம கதையை பார்க்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது கதையை பார்க்க முடியல, சமூகமாக பார்க்க முடியுது. சமூகத்தில் வர செய்திகள் தினசரி ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், பத்திரிகைகளாகட்டும், யூடியூப்பில் வர செய்திகளாகட்டும், அதோட இணைச்சி என்னால் பார்க்க முடியுது. எத்தனை செய்திகள் சமூகத்தில் நான் பார்த்துக்குவோம். 2 வயசு பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. ஒரு பொண்ணு பாத்ரூம் போகிறதுக்காக வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்குப்புறம் போகுது, அங்கே சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. பல்கலைக்கழகம் படிக்க போகிற பொண்ணை சீரழிச்சாங்கல்ல, அந்த நாடு தானே இது. கோயம்புத்தூர் ஹாஸ்டலில் இருந்து லவரோட பேசுது, அது ஒரு கும்பல் சீரழிச்சதுல, அந்த நாடு தானே இது. அப்போ இது வந்து உண்மை கதை, இது வந்து உண்மை கதை. சமுதாயத்தில் உள்ள பிரச்சனை பிரதிபலிப்பு தான் இந்த கொலை செய்ய விரும்பு. இது சுதந்திர நாடா அப்படின்னா என்ன சுதந்திர நாடு, என்ன சுதந்திர நாடு? சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்திஜி என்ன சொன்னார், என்னைக்கு இரவு 12 மணிக்கு ஒரு பொண்ணு நகையெல்லாம் அணிஞ்சிட்டு தனியாக போகுதோ அன்னைக்கு தான் அது உண்மையாக சுதந்திரம் அடைஞ்ச நாடு அப்படின்னார். அவர் என்ன சொன்னார், அவர் நினச்சாருன்னா நகையத்தான் பிடிக்கிட்டு போவேன்னு நினச்சார் சார் காந்தி. நம்மளும் அவர் நம்பிக்கை, நாளை இளைஞர்கள் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு, நகையத்தான் பறித்து போவாங்கிட்டு. ஆனால் தனியாக போனால் அந்த பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணி வன்முறை செஞ்சு குத்துரும் கொள்ளலாம் போடுவாங்க, கொண்டு போடுவாங்க அப்படிங்கிறது காந்திஜிக்கு தெரியாமல் போச்சு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே, நம்ம இளைஞர்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை. இன்றைக்கி நகைப்பட்ட அந்த நகையும் போயிடும், கற்பும் போயிடும், உசுரும் போயிடும், எதுவுமே இருக்காது இன்றைக்கி. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன காரணம், யார் பொறுப்பு? சட்டம் சரியில்லையா, அரசாங்கம் சரியில்லையா, பெற்றோர்கள் சரியில்லையா, மக்கள் சரியில்லையா, இளைஞர்கள் சரியில்லையா? யார் தான் பொறுப்பு? இதுக்கு கேட்குறக்கு ஆள் இல்லை. ஒரு பொண்ணு போச்சுன்னா முடிச்சு கதை. ஒரே ஒரு உண்மை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஒரு 4-5 பேர் சேர்ந்து தனியாகவோ 4 பேர் சேர்ந்தோ ஒரு பொண்ணை கெடுத்து சின்னமன் ஆகிட்டான்னா அவனுக்கு நாளைக்கு நம்ம தண்டனை வருங்க பயமே இல்லை சார். அன்றைக்கி பயமே இல்லை. ஒரு பொண்ணு மேலே கை வச்சா நமக்கு இந்த தண்டனை வந்துருன்னு பயம் வந்தால் மட்டுமே இதில் குறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் வாய்ப்பே இல்லை. அவன் ஆசை வந்தால் அனுபவிச்சிருவான், காமம் வந்தால் கற்பழிச்சிருவான். நாளைக்கு நான் தெரிஞ்சு பயம் வந்துச்சுன்னா கொண்டு விடுவான். அவனுக்கு எப்படி பயம் வரும்? போச்சு. அவ்வளோ மோசமான சூழ்நிலை தான் இன்றைக்கி நாடு இருக்குது. இந்த படம் நான் என்ன சொல்கிறேன், பெற்றவங்க பார்க்கணும்.
இந்த பொண்ணுங்க அந்த இளமை பருவம் எல்லாத்தையும் நம்பும். இளமை பருவத்தில் காதல் வந்த உடனே அவனுக்கு காதலன் தான் உலகம், காதலன் தான் உலகம். அங்கே அதில் யார் எதிரினா அப்பா அம்மா தான் எதிரி. அட்வைஸ் அப்போ தான் பண்ணுவாங்க. அப்போ காதல் வந்ததுக்கப்புறம் அப்பா எது சொன்னாலும் உடனே அப்பா தான் 1ஆம் நம்பர் எதிரி, அம்மா தான் 1ஆம் நம்பர் எதிரி. அந்த ஏஜ், அந்த காதல் வர பருவம், அந்த ஒருத்தனை மட்டும் நம்புவான். அவன் அயோக்கியனாக இருப்பான், குடியாரனாக இருப்பான், அவன் நம்பி தொலைங்க அந்த மனசு. அதுக்கு விழிப்புணர்வு எப்படி தான் கொண்டு வரணும்னு தெரியல நம்மளுக்கு. யார் யதார்த்தமாக இருக்கவன் நடிக்க மாட்டான், பிளான் பண்ண மாட்டான், ஸ்கெட்ச் போட மாட்டான். அயோக்கிய பையதான் ஒரு பொண்ணை ஏமாத்து நினைக்கிறவன் தான் எப்படி ஏமாத்துறது, எப்படி ஸ்கெட்சு போடுறது, என்ன பொண்ணு அந்த பொண்ணு ஏமாறும். இதெல்லாம் யார் பண்ணுவா? அயோக்கிய பையன் பண்ணுவான். பொண்ணுங்க ஒன்றே ஒன்று தான், நல்லவனா கெட்டவனாங்கிறதுக்கு இங்கே தான் அவங்க ஒரு ஸ்கேல் வைக்கணும். அவன் யதார்த்தமானவனா, ஒரு பொண்ணு அதுக்கு தெரியும் நம்ம அழகு எப்படி, நம்ம கலர் எப்படி, நம்ம கேரக்டர் எப்படின்ட்டு. இதை எவன் மிகப்படுத்தி அதிகமாக சொல்கிறானோ அவன் அயோக்கியன். ஒரு சொல்லுவாங்கல்ல, வடிவில் பார்த்துட்டு எம்ஜிஆர் கலரும்பாங்களே, உண்மையாது? அது வடிவு நம்புனா என்ன ஆகும்? நம்ம எம்ஜிஆர் கலர்னு. அது மாதிரி தான் அதிகமாக புகழ்ந்து அதிகமாக வர்ணித்து ரொம்ப பண்ணாலே பொண்ணு உஷாராயிருங்க ப்ளீஸ். உன்னை ஏமாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்புறம் இது அப்பழுக்கற்ற ஒரு உண்மை, ஒன்றே புரிஞ்சுங்க பெண்கள்லாம். ஒருத்தன் உண்மையாக காதலிச்சானா, உன்னை உயிருக்கூறாக காதலிச்சானா, அவன் உன்னை நிறுவனம் பார்க்குறதுக்கு ஆசைப்பட மாட்டான் சார். அதை வீடியோவில் காட்டு, அது வீடியோ எடுக்க மாட்டான் ஃபஸ்ட்டு. முதல்ல நான் ஒரு பொண்ணை உண்மையாக நினச்சா அது எப்படி ஒரு பொண்ணு ஆபாசமாக நான் வீடியோ எடுப்பேன்? எப்படி எடுப்பேன்? அப்போ காதலாது. பொண்ணுங்க அங்கே தான் உஷாராகணும். எங்கேயாவது உங்களை வீடியோ ஆபாசம் எடுக்கிறதுக்கு பிரியப்பட்டாலோ, இல்லை வீடியோ காலில் அங்கங்களை காட்டுன்னு சொன்னாலோ அவன் அயோக்கிய பய. பின்னாடியே பெரிய ஆபத்தை நீ விழ போகிற. எவ்வளவு தான் சொல்கிறது நம்ம? அவன் ஷூட் பண்ணி வச்சிடறான். அதை வச்சு எவ்வளோ மிரட்டல் பண்ணுறானுங்க. அங்கே தானே பொண்ணு கவுருது, அங்கே தானே பயப்படுது. அதுக்கப்புறம் தானே அவன் படுக்க படுக்குது எங்கே வருது, இந்த வீடியோ வச்சு மிரட்டுறான். ஒரு வீடியோ உங்கள் லைஃபே சீரடிச்சிடும். இப்போ பெண்கள் லவ் பண்ண தப்பு இல்லை, லவ் காலங்காலமாக இருக்குது. அது ராமாயண காலத்துலேருந்து மகாபாரத காலத்துலேருந்து, அது புராண காலத்துலேருந்து காதல் இல்லாமல் எந்த காவியம் இருக்குது? காதலுங்கிறது காவியம். அது இன்னைக்கு காமயமாக போச்சு. நீ காதனாலே காமம். ஒரு பொண்ணு லவ் பண்ணோன்னா எப்படி அவளை அடையிறது? அப்போல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணால் இது எப்படி கல்யாணம் பண்ணுறது? அது அப்பா அம்மா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? நம்ம அப்பா அம்மா எப்படி சம்மதிக்க வைக்கிறது? இதானே இருந்துச்சு. இப்போ அது இல்லை. லவ் பண்ணால் எப்படி இந்த பொண்ணை அடையிறது? அதுக்கான ரூட் என்ன? அடைஞ்சிட்டா முடிச்சு, அதுக்கப்புறம் முடிச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி காதலுங்கிறது 100ல் 1 2 தான் உண்மையான காதலாக இருக்குது. மற்ற எல்லாமே ஃப்ராடு. இன்னும் டைம் பாஸாக இருக்குது, இல்லை இவங்களுடைய போதைக்கு அவ்வளோ பள்ளியாடாக்க வேண்டியிருக்கு. பெண்கள், படிக்கிற பெண்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீரழிச்சிட்டா முடிஞ்சு வச்சு. நான் எத்தனை செத்து போச்சு, சீரழிச்சு கொண்டு விட்டாங்கல்ல. நல்லா டேலாக் வந்துச்சு. ஒரு பொண்ணு உசுவனுக்கு அப்புறம் என்ன தண்ணி கொடுத்து என்ன மசுக்கணும் டேலாக் சூப்பராக வச்சுருந்தீங்க. இன்னும் எதுக்குது? உசுறு போச்சு, பொண்ணை சீரழிச்சுட்டாங்க, அது உசுரும் போச்சு. அப்புறம் அவன் செத்த ரசிப்பானா பூரா அப்பங்காரன்? என் பொண்ணை கெடுத்து ஒன்று தூக்கு தொங்க விட்டாங்க, ரசிக்க முடியுமா சார்? தண்டனைங்கிறது நடக்காமல் தவிர்க்கிறதுக்கு தண்டனை, அதுக்கு தான் பயன்படணும். ஒருத்தனை இது பண்ணால் இவன் கிடைக்கும், அந்த தண்டனை பயமுறுத்தணும். அப்படி எதுவுமே இல்லை. போதைப் பொருளை பிடி போடுறான், போதைப் பொருள் கடத்தில் பிடி போடுறான். என்னன்னா செய்தியை பார்க்குறான், அவன் ஸ்டில்லை பார்க்குறான். அவன் என்னன்னா உள்ளே போனானா, தண்டனை அனுபவிச்சானா, இல்லை வெளியே வந்துட்டானா, வெளியே தெர்றானா தெரியாது.
அப்புறம் இப்படி எனக்கு நாளைக்கு நான் போதை மருந்து கடத்துறேன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா எப்படி எனக்கு பயம் வரும் எனக்கு. அது மாதிரி பொண்ணை கற்பழித்து இப்போ சிதைச்சிட்டாங்க. அவனுக்கு என்ன தண்டனை எங்களுக்கு என்ன தெரியுது? தண்டனைங்கிறது அதே தப்பை சேர்த்துன்றவனுக்கு பயத்தை உண்டாக்கணும். அந்த இது சமூகத்தில் வரணும். வரல, இப்போ யாருக்கும் பயம் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாம் டைம் பாஸாக போச்சு, எல்லாம் போச்சு. ஆனால் அந்த கொலை செய்ய விரும்பு. இந்த படம் ஒரு விழிப்புணர்வு. நான் இவ்வளோ பேசுகிறேன்னா பாதிப்பு, இந்த சமூகத்தை நினச்சி அவ்வளோ ஒரு பாதிப்பு. செய்திகளை கேட்குறது, படம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஹார்ட் ஆடிக்கிருக்கு. ஒரு 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 அப்பா, பொண்ணை பற்ற அப்பா, எல்லாருக்கும் வலி. இந்த படம் வலி இருக்கும்ல. ஆமாம், இந்த படம் போடும்போது பிகினிங் போடுறாங்களே, குடியை கெடுக்கும், புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு கேடு, இது மாதிரி இதுக்கும் ஏதோ ஒன்று பண்ணணும். படிக்கும்போதே அது மாதிரி தப்பு பண்ணுற ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குற்ற உணர்வு உறுத்தணும். பெண்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க, இந்த மாதிரி அது மாதிரி ஒரு வாசகத்தை போடணும். அது ஒன்றும் வரணும். ஏற்கனவே 4 சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதில் என்னென்னா திரும்பி சீரழிக்கிற மாதிரி சில பிரபலங்கள் யாராக இருந்தாலும் சரி, பேட்டி கொடுக்குறோம், சரி, எல்லாமே பார்த்து கொடுக்கணும். எப்படி வேணும் வாழுங்க, யார் வேணும் படுங்க, எப்படி வேணும் பிள்ளை பத்துருங்க. ஏது நாடு கெட்டு குடிச்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த சிக்கல் வேறு. அதனால் யார் என்ன சொன்னாலும், யார் நல்லது சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்குவோம். நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். நம்ம கலாச்சாரத்துக்கு பண்பாடுக்கு எது நல்லதோ அதை கேட்டுக்குவோம். தனி மனித வாழ்க்கை வேறு. பொதுவாக பேசும்போது நல்ல விஷயங்களை பேசுவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். நம்ம இயக்குனர் சீக்கிரம் பெரிய ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும். ப்ரொடியூசரும் ஹமீத் அவர்களும் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுங்கள். வாழ்த்துக்கு நன்றி, வணக்கம்.